அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம். தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். யாஸ்மின் மேம், வாழ்த்துக்கள். உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையோடு சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல. அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும். இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி, அவரே வந்து ரைட்டர், இந்த ஸ்க்ரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு, படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது. சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது 20 நாட்களுக்குள்ளே ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டார். நான் ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். 20 நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து, சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். கிளியராக என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியனுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையே நம்மளுக்கு சொல்லி, சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதுதான் கதை, நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க. அண்ட் 20 நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதில் வந்து இத்தனை பாடல்கள், காமெடி சீனு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனா ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து 20 நாட்கள் டே நைட்டு, ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட்டு கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. எப்படி இன்றைக்கி 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் வந்து ஜேன்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் வந்து 20 வருஷம் கழிச்சு நடிக்கிற, 20 வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது. எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமாக இன்றைக்கி கில்லி மாறி இருக்குது. ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம், திரையரங்கு வந்துடுவோம், நாங்கள்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இந்த படமும் வந்ததுன்னா, ஜாலியாக சிரித்து கொண்டாடுற எல்லா ஃபேமிலியும் பார்க்குற படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாம் திரையரங்கு வந்து படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கன்றது தான் கில்லி படம் 2 நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்கிற செய்தி. இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்ச்சி ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும். இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாவுக்கரசு ஐயர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு, எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நான் கடவுளை விட மேலாக வணங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடினமாக உழைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம். அந்த காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்து இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு சார் அவர்களுக்கும், திரையுலகில் இன்றைக்கும் ஒரு தனித்தன்மையோட நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்து பல பேருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், சிறு தயாரிப்பாளர் முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கும், எனது அருமை எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் டாடா படத்தின் இயக்குனர் இனிய சகோதரர் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் சுந்தர் மகரிஷி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும், மணிமேகலை லக்ஷ்மணன், டைரக்டர் ராஜகண்ணாயிரம் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர், எடிட்டர் ரமேஷ் மணி, கேமராமேன் வெங்கட் மணிரத்னம்,
டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன், ராகுல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் அண்டு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல். தளபதி மட்டும் இல்லை, அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுடைய படம் அது. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி, அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு. அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணன், அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அண்ணா அப்படின்னோன்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும், எம்ஜிஆர் அப்படின்னோன்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி தலைவர். அது மாதிரி அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான். அண்ணே அப்படின்னாருனாலே போதும், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு, அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவர் தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி. ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்தில் அவர்கள் இன்றைக்கி வேறு ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது. பாடல்கள், இசை, டான்ஸு எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய என்ன அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ, என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பர்ட்டி தான், அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து என்றைக்குமே அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட், இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து 20 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, நமக்கு வந்து வருமானம் கொடுக்கும். சமீபத்தில் நான் தொடர்ந்து ஒரு 4-5 வாரமாக நான் வந்து உதயமில் வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட, ரொம்ப அக்கறையோட, கவனமாக செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டாக கிடைக்கும். சினிமா வந்து டெஃபினெட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான். முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார், ரிலீஸ் டைமில் வந்து சிலர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் யார் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும். நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் திருடங்களை வந்து காட்டி கொடுக்காமல் இருந்தோன்னு சொன்னால் திருடன் திருடிக்கிட்டே இருப்பான். அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை சங்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவன் தப்பு பண்ணனா அவன் தப்பு, நிர்வாகத்தில் சரியில்லையா சரியில்லை, அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, பல பேரோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. ஸோ இதில் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2வது வாட்டி அவனை எலெக்ட் பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. அப்போ தானே இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது. அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் வரணும். வெளி லாங்குவேஜிலேருந்து நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதையும் நம்ம வரவேற்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம், வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துக்கிட்டு இருக்கு, வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம். ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வர வைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ சாரே அதுதான் கேட்குறாங்க, என்னை பார்த்தோன்னே கேட்குற முதல் விஷயமே நீங்கள் ரஜினி சார் மாதிரி பேசுங்க, ரஜினி சாருடைய அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதை கேட்கறதுனாலே நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆயிட்டேன் சார். நிச்சயமா. சரி, ஓகே. இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? இங்கே பொறுக்க தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை சகோதர சகோதரிகளே, என்னுடைய இனிய நண்பர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு சார் அவர்களே, தனஞ்சயன் சார் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. என்னுடைய அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய செந்தில் அவங்க அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் சரி நான் டெஃபினட்டாக வரேன். ஏன்னா அவரை நம்ம வாழ்த்தாமல் வேறு யார் வாழ்த்துவாங்க, நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் ஒரு நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம், அந்த சக்ஸஸ் வரணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷம் போராட்டம் உண்மையாகவே. அது சார் உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா இது என்னோடய மூவின்றதை விட என் வாழ்க்கை. இது கஷ்டப்பட்டது யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும். என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்புல, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான். இதில் ஒருத்தர் யாருன்னு ஃபெமிலியர் செந்தில் சார் மட்டும்தான். அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்கும் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும். எல்லாம் தேட்டரில் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி, அவருக்காக தான் இன்றைக்கி வந்தால் அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசிப்ளின்டாக 20 டேஸில் ஏன் முடித்தாங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும், சுந்தர் மகாஸ்ரீ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க, அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில். நல்ல ஒரு டீம் ஒர்க் இது. ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வாங்க அப்படின்னாரு. நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன்றைக்கி நேற்றுக்கும் கால் பண்ணார், இன்றைக்கி மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். நான் மாதவன் கிட்டே கேட்டேன், ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, நான் வரது யாருக்காவது அங்கே தெரியுமா, இல்லை நீங்களே கூப்பிட்றீங்களா? இல்லை நான் கூப்பிட்டா அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி உட்காண்ட்ருக்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.